Hi guys, welcome to Tamil Stock. So இன்றைக்கி நம்ம என்ன மாதிரி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படிங்க அப்படின்னா நிஃப்டியோட ஒரு விதமான அப்டேட் வச்சுக்கலாம். தென் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி மூணுமே பார்த்துடலாம் குயிக்காக, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிஃப்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மார்னிங் ரெகுலராகவே இம்பேக்ட் ஜோன் கொடுத்துருப்போம். அஸ் பர் இம்பேக்ட் ஜோன் படி இன்றைக்கி இந்த பிளேசஸ்க்கு கீழே இருக்கும் போது மார்க்கெட் வந்து டவுன் சைடு போயிருக்கணும், பட் போகலை. ஏன் போகலை அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு எஸ்எம்சி கான்செப்ட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். as per SMC கான்செப்டில் நேற்று ஒரு ப்ரீவியஸோட ஹைக்கு லோக்கு பிட்வீனில் இது வந்து ஒரு ஓபியை மார்க் பண்ணியிருந்தாங்க. as per ஐடியா ஃபார்முலா, அதாவது பிவி ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது இது நான் ஆர்டர் பேக் எடுக்கலை. பட் மார்க்கெட் இந்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் கொடுத்துருந்தோம், ஓகேங்களா? அப்போ இந்த ரிவர்சல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது எனக்கான என்ட்ரியை கொடுக்கணுமானா கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இந்த ஹை பிரேக்கெட் பண்ணால் இங்கிறது மார்க்கெட் மேலே போயிருக்கணும். பட் நேற்றும் போகலை. இன்றைக்கி போகாததுக்கான ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் இம்பேக்ட் ஜோன்ஸ். ஓகே, இப்போது டேப் பண்ணிட்டு மார்க்கெட் பிரேக் அவுட்டு ட்ராப்பு பேஸு ரேலி ஸ்டார்ட் ஆச்சு. பட் ஏன் போகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மினிட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம். as per அவர் 1 மினிட் ஸ்ட்ரக்சர் ஃபோக்கஸ் பண்ணும்போது இது மார்க்கெட்டில் லாஸ்ட்டாக வந்த ஒரு விதமான பேரிஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். தென் இது அனதர் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஃபார் பேரிஸ் டைரக்ஷன், ஓகேங்களா? பட் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸோட ஹைக்கும் லோக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய மைனர் ஸ்ட்ரக்சர்ஸ், நாட் ஏ மேஜர் ஒன். ப்ரோ என்ன ப்ரோ அடிக்கடி இந்த மேஜர் மைனர் சொல்கிறீங்க, அது என்ன தான் டெஃபினேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெகுலராகவே நம்ம ஸ்ட்ரக்சர் மேப்பிங் யூஸ் பண்ணுறது 2 மெத்தடு. ஒன்று வந்து வித் தி ஹெல்ப் ஆஃப் ஐடிஎம், அதாவது இன்டியூஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி எப்படி ஸ்ட்ரக்சர் மேப்பிங் பண்ணுறதுங்கிறது. இது கண்டிப்பாக இந்தியன் மார்க்கெட்டுக்கு சூட்டபிள் ஆகுமா அப்படின்னா நெவர். ஃபாரெக்ஸுக்கு தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்தியன் மார்க்கெட் அப்படிங்கிறது எப்படி நம்மளுக்கு பழைய மெத்தடு, அதாவது நிறையா இருக்குங்க பழைய மெத்தட் சொல்லும்போது. அப்படியே ஒரு பழைய மெத்தடில் கண்டுபிடிச்ச ஒரு தான் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸு. அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு டவ் தியரின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது நம்ம நிலத்தோட யாரும் கொடுக்கல, ஓகேங்களா? அதுபடி தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்ட்ரக்சர் மேப்பிங் எல்லாமே கொடுக்குறோம். ஓகே, அப்போ அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு விதமான மைனர் ட்ரெண்டு, ஓகேங்களா? இந்த மைனர் ட்ரெண்டில் இருக்கும்போது மேஜரோட ஹையிலோவும் பிரேக்கெட் பண்ணாத வரைக்கும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் தான் இந்த ஸ்ட்ரக்சரை நான் என்ன பண்ணுறேன், இப்படி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இதில் நேற்று ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹை பிரேக் அவுட்டா, அந்த பிரேக் அவுட்டுக்கான ஆர்டர் பேக் கீழே இருந்தாங்களா, டேப் பண்ணிட்டாங்களா. தென் இது ஒரு அனதர் ஹை பிரேக் அவுட்டா. அப்போ இந்த அனதர் ஹை பிரேக் அவுட்டுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த ஒரு கேண்டில் மட்டும் தான் ஆர்டர் பேக், எதுவுமே கிடையாது, ஓகேவா? அப்போ இதுக்கான டிமாண்ட் அடுத்து சப்ளை ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேரியஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு நோ மோர் இம்பேலன்ஸ் கேண்டில் அபோவ் த ப்ரீவியஸ் பிளேசஸ். அப்போ இந்த பேஸரை என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு விதமான கன்சால்டேஷன் ஆர்டர் பேக்கை மேக் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் 1 மினிட்டில் அப்பர் சைடில் சப்ளை ஜோனாகவும் லோவர் சைடில் டிமாண்டில் டேப் ஆகிருக்கு. அப்போ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோனுக்குள்ளே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்குங்க, ஓகேவா? அப்போ இது கீழே ஆனது ஒரு பாடி க்ளோஸ் ஆகிடுச்சு. அப்போ ட்ரெண்டு பேரிஸ் வச்சாங்க கேட்டிங்கன்னா நெவர். ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் புல்லிஷ் டைரக்ஷனோட லோ பாயிண்ட்டுங்கிறது இவங்க தான். அப்போ மினிமம் இவங்களோட லோ பிரேக் அவுட் பண்ணணும். லோ பிரேக் அவுட் பண்ணவே இல்லை. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் கண்டிப்பாக நியூ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரே கிடையாது பேரி சைடில். அப்போ மார்க்கெட் மேலே போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கான டிமாண்டும் கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டு ஹைக்கும் லோக்கும் பிட்வீன்லேயே இன்றைக்கி ஓவரால் மார்க்கெட்டும் என்ன பண்ணிட்டாங்க, முடிச்சுட்டாங்க. இதில் பலவிதமான அப் அண்ட் டவுன் சைடு இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா மைனர் ஸ்ட்ரக்சரோட மைனர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் பண்ணாதான் உங்களால் ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் ஹேப்பன், ஓகேங்களா? அதாவது ஒரு ப்ராஃபிட் ட்ரேடாக கிடையாது. ஓகே ப்ரோ, இதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்லிட்டீங்க இந்த மாதிரி இருந்தனால எனக்கு மார்க்கெட் வந்து மூமெண்டம் கொடுக்கலன்னு. எனக்கு வந்து முடிஞ்ச போனாலும் இதெல்லாம் பார்க்குறது எனக்கு வேஸ்ட்டு ப்ரோ. நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்றைக்கி எப்படி ப்ரோ நம்ம ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியுங்க. நான் நேற்று சொன்ன விஷயம் தான் இன்றைக்கும் சொல்கிறேன். எஸ்எம்சி கான்செப்ட் அப்படிங்கிறது ஒரு யூனிவர்சல் பாஸ். அட் சேம் டைம் ஹச்எல்சி அப்படிங்கிறது இந்தியனோட ஒரு மாஸ், ஓகேங்களா? மாஸ் மறந்துடாதீங்க. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எப்படி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இப்போ இது என்ன கேட்டிங்கன்னா ஹச்எல்சி அண்டர் கிரவுண்டு. அது என்ன ஒரு அண்டர் கிரவுண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட யாரெல்லாம் ஹச்எல்சி அதாவது செல்லர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ லேர்ன் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் குரூப் தான் இந்த கம்யூனிட்டி குரூப், ஓகேங்களா? இந்த குரூப் அப்படிங்கிறது ஒன்ஸ் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணும்போது 1 மந்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் வந்து நம்ம அதுக்கான கிளாஸ் ஜாயின் பண்ண டேட்டாஸ் கொடுத்துருப்போம், ஓகேங்களா? அதில் வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லேயே வந்து எப்படி மார்க்கெட்டோட ட்ரெண்டை ப்ரிடிக்ட் பண்ணணும், எப்படி சைட்வைஸாக பிளான் பண்ணணும் எல்லாமே நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? எதுவும் புதுசாக இங்கே வந்து யாருமே சொல்ல போகிறது எல்லாமே நம்ம அதிலே சொல்லியிருப்போம். பட் இருந்தாலும் இன்றைக்கு மார்னிங், இன்றைக்கி மட்டும் இல்லை, நம்ம எவ்ரிடே என்ன பண்ணுவோம்னா நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மூணுக்குமான
சம் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருப்போம் எப்படி ஃபோக்கஸ் பண்ணலான்னு. இன்றைக்கி மார்னிங் ஒரு 9:32 பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி சைட்வேஸு, அதுவும் அது எந்த ரேஞ்சுக்குள்ள இருக்குங்கிறத சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 250 300 இந்த பிளேசஸில் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஸ்ட்ராடல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் 9:32 சொல்கிறோம். இது எப்படி கூட சாத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெச்எல்சி தெரிஞ்சால் எல்லாம் சாத்தியமே. ஓகேங்களா. ஸோ என்னை பற்றி சிம்பிளாக சொன்னால் எவரனும் ட்ரேட் செய்யலாம். எப்படி ஹெச்எல்சி கூட. அப்போ எஸ்எம்சி எல்லாருமே ட்ரேட் பண்ண முடியாதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்எம்சிங்கிறது ஒரு யூனிக்கான கான்செப்ட். அந்த கான்செப்ட்டுங்கிறது எல்லா விதமான மார்க்கெட்டுக்கும் அப்ளிகபிள். ஃபாரெக்ஸு, கமாடிட்டி, நம்மளோட இந்தியன் மார்க்கெட். ஓகேங்களா. அப்போது அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப கொடுக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பாக. அதுபோக எந்த கான்செப்ட் எந்த இடத்துல அப்ளை பண்ணுறதுங்கிறதே ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணப்போ தான் வரும். அதை விட கம்பேர் பண்ணும்போது ஹெச்எல்சிங்கிறது ஈஸி டு ட்ரேடு. சிம்பிளாக சொல்லணும்னா அதுவும் நம்மளை மாதிரி லேர்ன் பண்ண சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வித்தின் 3 மந்தில் ஒரு ஃப்ராக்ஷன் ட்ரேடாக மாற முடியும். இதுக்கு யார் கேரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரண்டி தான் அடுத்து வரும் பாருங்கள். அடுத்தடுத்து அப்டேட்டில் பாருங்கள் எந்த அளவுக்கு அதோட ப்ராஃபிட்டபுளான ட்ரேடர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து நிஃப்டியோட அப்டேட் பார்த்துடலாம். நிஃப்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஃப்டி ஆல்ரெடி ஆல் டைம் ஹையில் தான் இருக்கான். எனக்கு இந்த ஆல் டைம் ஹை அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஏதோ சாதாரணமாகிடுச்சு. முன்னெல்லாம் ஆல் டைம் ஹை அப்படின்னு சொன்னாலே ஆஹா மறுபடியும் மார்க்கெட் ஆல் டைம் ஹை கிட்ட போயிட்டானே எப்போனாலும் கீழே விழலாமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். பட் இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா எவ்ரி டைம் நிஃப்டி ஹை நியூ ஆல் டைம் ஹை. ஓகேங்களா. ஸோ அதே போல் தான் அனதர் ஒரு நியூ ஆல் டைம் ஹை கொடுத்துருக்கான் மார்க்கெட். அட் சேம் டைம் இந்த பிளேஸில் இருந்துக்கூடிய ஒரு பேரஸ் ஓபி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிட்டரலி ஒரு ஃப்ளிப் ஏரியா மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ திரும்ப இந்த ஒரு ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன். ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பிளேஸில் பார்த்தீங்கன்னா திரும்ப இங்கேருந்து ஒரு அப்சைட் ரேலி கொடுக்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இங்கேருந்து ஒரு மிகப்பெரிய கரெக்ஷன் கூட வரலாம். என்ன பொறுத்துட்டு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களை ட்ரா பண்ணி காட்டினேன். ஸோ இது என்றைக்கு காட்டியிருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ப்ரீ சார்ட் அனலைசிஸ் கிளாஸஸ் வீடியோஸ் கொடுப்போம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ஜாயின் பண்ணிக்காங்க. இதோட லிங்க் வந்து நம்மளோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த ஒரு இதில் தான் மார்க்கெட் வந்து டயகனல் மூமெண்ட்னு சொல்லுவோம். இது நம்மளோட கான்செப்ட்டில் டயகனல் மூமெண்ட்டில் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி பேசியிருந்தோம். ஸ்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சேம் டயகனல் மூமெண்ட் தான் இன்ன வரைக்கும் அப் சைடில் போய்கிட்டு இருக்கான். ஸோ எப்படி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இதாங்க தெரியுதுங்களா. கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா. ஸோ இந்த ஒரு ஹைக்கு மேலே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டால் நிற்க முடியல. சிம்பிளி சொல்லணும்னா திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அதே சைடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எஸ். ஓகேவா. அப்போது இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி தான் நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஃபுல் ஆஃப் லிக்விடிட்டி இருக்கிறனால மார்க்கெட் எப்போனாலும் என்ன பண்ணலாம் லிக்விடிட்டியை டேக் ஓவர் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மேபி மார்க்கெட்டில் ஒரு சின்னதாக ஒரு கிராஷ் வேண்டாம் கரெக்ஷனுங்கிற வேர்டு வச்சுக்கலாம். ஒரு வேளை கிராஷ் வர மாதிரி இருந்துச்சா முன்னக்கூடி நம்ம அதை அப்டேட் பண்ணிடலாம். அப்போ பேங்க் நிஃப்டி என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி நேற்று நம்மளோட கிளாஸஸில் ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ என்ன கிளாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஎம் கிளாஸஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ். அந்த என்ன கண்டிஷன் சொல்லினா ரூல் நம்பர் 4 பாடி மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியை வச்சு பார்க்கும்போது எஸ் இந்த நம்ம கொடுத்த அந்த ஒரு லெவல்ஸ் தான். இது வந்து ஓபிங்க. பட் இந்த 50% ட்ரேட் பண்ணிங்கன்னா ஒரு ஹை ப்ராபபிள் என்ட்ரியாக இருக்குன்னு சொல்லிட்டு நேற்று சொல்லியிருந்தோம். ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்டும் புல்லிஸு. ஸோ டிமாண்டும் செம்மையாக கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 50% வந்து மார்க்கெட்டிங் சும்மா சூட்டப் ஆகிருப்பான். ஓகேங்களா. ஏன் இவ்வளோ பெரிய சூட்டப் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் ஆஃப் இந்த ஓவரால் டவுன் சைடுக்கான ஒரு பேஸ் பிரேக் அவுட் மேலே போனால் அட் சேம் டைம் இன்றைக்கி ஒரு 1 ஹவரோட பேஸ் பிரேக் அவுட் லாஸ்ட் வீக் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 0.5 0.6 வந்து ஒரு பேஸ் பிரேக் அவுட் அப்பர் சைடு இல்லை லோவர் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதே போல் தான் இந்த சைடு எனக்கு என்ன பண்ணுறேன்னா அப்பர் சைடு பிரேக் அவுட் பண்ணிட்டு மார்க்கெட் ரேலி அப் சைடு கொடுத்துருக்கான். ஓகேங்களா. இந்த அப்பர் சைடு பிரேக் அவுட் புல் பேக் கொடுத்து மேலே போயிட்டான். இதை தான் லாஸ்ட் வீக் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் நம்மளுடைய நிஃப்டியில் கொடுத்துருந்தோம். கரெக்டாக 0.5 0.6 பிளேஸில் ஒரு பேஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே போயிருக்கலாம். ஓகேங்களா. அதே ஸ்டார்ட் தான் பேங்க் நிஃப்டி இருக்குது. அப்போ இது வரைக்கும் பேங்க் நிஃப்டி போகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பேங்க் நிஃப்டியுமே ஒரு கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு ஏற்றுற மாதிரி தான் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் டவுன் ட்ரெண்டுக்கான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ஹை வீக் இருக்குது. மினிமம் இதோட 50%லேருந்து ஒரு லிட்டில் பிட் கரெக்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும். மார்க்கெட்டுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா. அப்போ நாம் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் போகும்போது சப்ளைஸ் ஏதாவது டேப் ஆகிருக்காங்கிறத பார்த்தோன்னா மேபி வி டுக் சம் என்ட்ரி. ஓகேங்களா. 52,000க்கு மேலே ஒரு ஜோனில் ஆர்டர் பேக் இருக்குது. ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுங்க 15 மினிட்ஸ் ஒரு ஆர்டர் பேக் இருக்குது. மேபி அங்கே வரும்போது அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம அப்டேட் கொடுப்போம். ஓகேவா. தென் நிஃப்டியும் அதே தாங்க பக்காவான ட்ரேட் தான். சிம்பிளாக சொன்னால் ஓபி
ஐடிஎம்மு டேப்டு மார்க்கெட் பறக்காசு முடிஞ்சிச்சு 0 டிகிரி இதுதான் கிடச்சிருக்கும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸோ எடுத்துதாங்கன்னா ஓகே, லைக் கமெண்ட் பண்ணுங்கள். எடுக்கலாம் பரவாயில்ல, லைக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, அடுத்து ஏதோ அப்டேட் சொன்னீங்களே ப்ரோ, டெய்லி 9 to 5 ஜாப்பர்ஸ்க்கான அப்டேட் இருக்குது. அது என்ன கேட்டிங்கன்னா அப்படின்னா, ஸோ ஒரு கரெக்ஷன் வரதை நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம போகலாம். இல்லை எனக்கு கரெக்ஷன் வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியாது, இப்போதைக்காக ஸ்டாக் கொடுங்க அப்படின்னா IFCI அப்படிங்கிற ஒரு ஸ்டாக் எடுத்துக்கோங்க. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்டாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கு. அட் சேம் டைம் இந்த மார்க்கெட் வீக்லியோட சார்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, இதோட வீக்லி சார்ட் இதாங்க. மந்த்லி சார்ட் எடுத்துக்கிட்டேன் அகைன். ஏன் ப்ரோ மந்த்லினா, மந்த்லி தான் எப்பவுமே பார்க்கணும். ஸோ அஸ் பர் மந்த்லி சார்ட் படி பார்க்கும்போது இது நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட்டுக்கு அப்புறம், அதாவது பெரிய ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் ஒரு பேஸ் பிரேக்குக்கு அப்புறம் மார்க்கெட் சாலிடான அப் ட்ரெண்ட் போயிட்டான். ஓகேங்களா? அப்போ இந்த அப் ட்ரெண்ட் போகும்போது ஆல்மோஸ்ட் அவனோட ஒரு 2007னா கிட்டத்தட்ட 20 வருஷம் இல்லை ஒரு 15 வருஷம் ஆல் டைம் ஹைக்கு நியரஸ்ட்டு போய்கிட்டு இருக்கேன். கரெக்டுங்களா? அப்போ இவ்வளோ ஃபோர்ஸில் போகிறதுனால இங்கேருந்து ஒரு கரெக்ஷன் வந்துச்சுன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஆல்ரெடி 73 ரூபாயில் இருக்கான். லாங் டைம் நல்ல ஸ்டாக் 21 டீப்பாக நம்ம ஃபண்டமெண்டலைஸ் பண்ணும்போது சொல்லலாம். ஓகேங்களா? அது போக நம்ம சேல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் அப்போ போய் கேப் கிடைக்கும்லாம் வாங்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது போக நிறையா ஸ்டாக்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். பிஎஸ்சி, ஏசியன் பெயிண்ட்லாம் கேட்டிங்கன்னா டார்கெட்டாக கொடுத்துருந்தோம். ஐ திங்க் அதெல்லாம் டார்கெட் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஆல்மோஸ்ட் டார்கெட் டன் தான். இன்னும் ஒரு 20 பாயிண்ட் டார்கெட் அடிக்க வேண்டியிருக்கு. ஓகேவா? தேங்க்யூ.